and they threaten them that if they ever come to power, which seems a very remote possibility, but they threaten them that we will change the law retrospectively and come after you. This kind of anti-India, anti-constitutional activities of the India Alliance has been exposed by the Honorable Judge today, the judges today in their order, and I think it is important that the people of India recognize and respect that institutions and constitutional authorities are today protecting the Constitution, protecting the rights and freedoms to pursue one's religion freely and fairly without obstruction, and any effort by anti-Hindu parties of the India Alliance, by the DMK, by Mr. Udayanidhi Stalin, by Mr. MK Stalin, by the DMK and Congress government in Tamil Nadu will not be permitted by the people. It is a wake-up call for the people of Tamil Nadu. ये देश के लोगों के लिए एक चेतावनी है कि जागो, बचो इस प्रकार की सोच जो इंडिया अलायंस, जो कांग्रेस पार्टी, जो डीएमके, जो समाजवादी पार्टी, जो तृणमूल कांग्रेस, इस टाइप की पार्टीज की जो सोच है, इससे देश के लोगों को बचना पड़ेगा. ये चेतावनी फिर एक बार हमारे सामने आई है. ये देश तुष्टीकरण की राजनीति कभी स्वीकारित नहीं करेगा. ये देश हर एक को सम्मानित करता है, हर एक धर्म को सम्मान देता है, और ऐसी पार्टियां जो हिंदू धर्म के खिलाफ काम करती हैं, जो अब कहती हैं हम सुप्रीम कोर्ट जाएंगे, अभी भी उनको ये स्वीकृत नहीं हुआ. इतना बड़ा कोर्ट के जजमेंट के बाद, डिवीजन बेंच के जजमेंट के बाद, उनकी आलोचना होने के बाद डीएमके और कांग्रेस पचा नहीं पा रही है कि हिंदू धर्म की विजय हुई है, उनकी आस्था की विजय हुई है. ये पचा नहीं पा रही है और उनकी तुष्टीकरण उनको सुप्रीम कोर्ट तक जाने के लिए बाध्य करती है. मैं घोर निंदा करता हूं इस प्रकार की सोच का. आई कंडेम. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மதுரை திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் மத நம்பிக்கைகளில் திமுக அரசியல் செய்கிறது என்றும், அதேபோல தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், மதுரையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்ல உள்ள தீபத்தூண்ல கார்த்திகை என்று தீபம் ஏற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு தரப்புல மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை உயர்நீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் அமர்வு விசாரணை நடத்தி தீபம் ஏற்றுவதற்கு உறுதி செய்ததோடு தனிநபர்கள் தீபம் ஏற்றப்படக்கூடாது, அதே நேரத்துல கோவில் நிர்வாகத்தினர் அல்லது மாவட்ட நிர்வாகத்தினர் மலை மீது அமைந்திருக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு என்பதை வழங்கியிருந்தார்கள். இது குறித்துதான் இன்றைய தினம் டெல்லியில இருக்கக்கூடிய தீன்தயாள் உபாத்யா மார்க் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை அலுவலகத்திலிருந்து மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்து இந்த விவகாரங்கள் குறித்து எல்லாம் பேசி வருகிறார். அதுல முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றக்கூடிய அமைச்சர்கள், அதே போல அவர்கள் கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய பிற கட்சியினை சேர்ந்தவர்கள் அனைவருமே சனாதன தர்மத்திற்கு எதிராகவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை பியூஷ் கோயல் முன்வைத்திருக்கிறார். இவை மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டுகள்ல முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்னவெல்லாம் பேசினார் என்பதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம்.
சனாதன தர்மத்திற்கு எதிராகவும் இந்து மனநிலைமைக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் திமுக செயல்படுகிறது என்று பியூஷ் கோயல் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். பழமையான முருகன் கோவில்ல தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்குல உயர்நீதிமன்றம் நீதியை மீண்டும் மீட்டெடுத்து வழங்கி இருக்கிறது என அவர் தெரிவித்ததோடு, தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் பிற தலைவர்கள் தொடர்ந்து அவதூறு பேசியதோடு சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் என பியூஷ் கோயல் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்து வருகிறார். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தீபம் ஏற்றும் விவகாரத்துல தமிழ்நாடு அரசினுடைய செயல் என்பது இந்து விரோத செயல்பாடு என விமர்சிக்கக்கூடிய பியூஷ் கோயல் கடந்த 2023ஆம் ஆண்டுல செப்டம்பர்ல தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என பேசியிருக்கிறார் என்றும், இப்படி தொடர்ச்சியாக இந்து நிலைப்பாட்டுக்கு எதிராகவே ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய பிற தலைவர்கள் பேசி வருகிறார்கள் என குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்து இந்துக்களுக்கு எதிராக திமுக நடந்து கொண்டதாகவும், இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்ட நீதிபதியை தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்தார்கள். எனவே திமுக மட்டுமல்லாம், திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்கள் தோழமை கட்சிகளும் இந்து நிலைப்பாட்டிற்கு எதிராகவே செயல்படுகிறார்கள் என கடுமையான வார்த்தைகளால் குற்றம் சாட்டி தற்போது செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இரு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை வரவேற்று பேசி வரக்கூடிய நிலையிலே மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலும் தற்போது டெல்லியில் இந்த செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து இந்த விவகாரங்கள் கொடுத்தெல்லாம் முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். வினோத், ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் அதை வலியுறுத்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். அது தொடர்பான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.